இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி எடுத்துக்கொண்டோமையானால் அங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு பதினாறு சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஆளுநருடைய அனுமதி. அப்பட்ட அந்த ஆட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி எடுத்துக்கொண்டால் அங்க பொறுத்தவரைக்கும் அந்த கட்சியிலே தான் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய கட்சியிலே தான் அதிகமான பேர் இன்றைக்கு இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபடுகின்றவர்கள் அங்கே உறுப்பினராக இன்றைக்கு விடுகிறார்கள். ஒரு 18 பேருடைய பட்டியல் கூட இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுவிட்டேன். அதை போல இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய மாநிலம் தான் குஜராத். அதுதான் நீண்ட கடற்கரை கொண்டு அவர் 1660 மீட்டர் கடற்கரை உள்ளது. எனவே அந்த 1660 மீட்டர் கடற்கரை உள்ள அந்த பகுதியிலே தான் இன்றைக்கு போதைப்பொருள் நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது என்பது நாடறிந்த ஒன்று. அது தடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதிகமான பொருள் அந்த தேவபூமியிலே தான், அது குஜராத் கடற்கரையில துவாரகா தேவபூமியில கூட ஒரு 3 பேரை பிடித்திருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எனவே இப்படி எல்லாவற்றுக்கும் உடனடியாக நம்முடைய இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு மாநில அரசு மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவது என்பது வீண் விவாதத்துக்கு வழிவகுப்பதாகும். ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே அமைதியான ஆட்சி, சுமூகமான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அமைதி கொண்டாடிப்பதால்தான் எல்லோரும் ஒன்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே எந்த குழப்பத்தையும் யாரும் விளைவித்துக் கொள்ள முடியாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாற்காலி கண்ட்ரோல் பியூரோ என்பது NCB என்பது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் அதுக்கு நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் அவங்களும் அதை தடுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் NCBயும் டெல்லி ஒன்றிய அரசில் தான் இருக்கு. மாநில அரசுகிட்ட அங்கே டெல்லி மாநில அரசிடம் போலீஸ் அதிகாரம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடியது NCB முழுக்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடுகள் தான் இருக்கிறது. மாநில அரசு ஒத்துழைப்பு. ஆனால் இந்தியா முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிப்பதற்கு யார் பொறுப்பு? அதுக்கு மற்றவர்கள் மீது பணிபடுவதற்கு பேர் மோடி பார்க்கலாவா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏன்னா இந்தியா கூட இன்றைக்கு இருக்குது. அது ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, அதே போல வடகிழக்கு மாநிலங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் அவை பயிர் செய்யப்படுகின்றன என்கின்ற தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டின் மீது இன்றைக்கு பறிபோட்டால் தமிழக மக்கள் மீது தேர்தலுக்காக இன்றைக்கு பறிபோடுகின்ற செயலை ஒன்றிய அரசு செய்தால் நிச்சயமாக தமிழக மக்கள் ஏமாறிவிட்டு பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது நாடறிந்த ஒன்றாகும். அதேபோல 26,000 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய ஹெராயின் போன்ற பொருட்கள் எல்லாம் நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை, அது ரயில்வே நிலையம், விமான நிலையம், துறைமுகம் இவற்றையெல்லாம் நம்ம தனியாருக்கு காரியமாக்க அரசாங்கத்தினுடைய படத்திலே இந்த துறைமுகங்கள்லாம் இன்றைக்கு விரிவாக்கப்படுகின்றன, நவீனமயமாக்கப்படுகின்றன. அவையெல்லாம் தனியாருக்கு காரியமாக்கப்பட்டால் கட்டுப்பாடு யாரிடத்தில் இருக்கும்? தனியாரிடத்தில் தானே இருக்கும். எனவேதான் தனியார் மையத்துக்கு எதிர்க்கின்றோம். ஏர் இந்தியா அரசாங்கம் அன்றைக்கு டாடா கம்பெனியிலிருந்து அவங்க வாங்கினாங்க. அன்றைய அரசு வாங்கியது. ஆனால் இந்திய அரசு அவங்களுக்கு அது திருப்பி கொடுக்குது. இதற்கு பேர் மோடி பார்முலாவா, அது மோடி அரசியலா, மோடியிசமா என்பது அவர்கள் தான் விளக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் இதையெல்லாம் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழக்குகளை பொறுத்தவரைக்கும் யாருக்கு விவரம் வேண்டும் என்றால் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். 2019 11,418 கிலோ கச்சா பறிமுதல் செய்யப்பட்டது. 15,144 கிலோ, 21 20,431, 22 28,181 கிலோ செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விவரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் 2022 2016 வழக்குகள் போடப்பட்ட, அதாவது அந்த விசாரணைக்கு வந்த வழக்குகள் பழைய வழக்கெல்லாம் இருக்கு. அன்றைக்கு வந்த வழக்கு 2,416. அது 1,916 வழக்குகள் 80% தண்டனை பெற்றிருக்கின்றன. 490 வழக்குகள் விடுதலையாகியிருக்கின்றன. 2023 பொறுத்த வரைக்கும் 3,567 வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டன. அதுல 2,988 வழக்குகளுக்கு தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கிறது, கன்விக்ஷன். அதே போல 579 விடுதலை, அதுவும் 84% கன்விக்ஷன் ரேஷியோ.
எனவே அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் தடை செய்வதிலேயும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொள்வதிலேயும் எந்த விதமான தயக்கமும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு காட்டுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் வருங்கால சந்ததியினுடைய வாழ்வை போதைப் பொருள் பாழாக்கிவிடும் என்பதற்காக அது தடுக்கப்பட வேண்டும் என்பதிலே முழு கவனத்தையும் செலுத்தி முழு சக்தியையும் செலுத்தி தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 16 பேர் பட்டியல் வாசிக்கலாமா? தமிழ்நாட்டில் உள்ள 16 பேரா? தமிழ்நாட்டில் சென்னை, தாம்பரம், ஆவடி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி, பெரம்பலூர் உள்ள 23 வழக்கு 16 பேர். சரவணன் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர், ராஜேஷ் சென்னை 109வது வார்டு பாரதிய ஜனதா கட்சி வட்ட தலைவர், விஜயநாராயணன் பாரதிய ஜனதா கட்சி மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர், விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர், நெடுங்குன்றம் துணைத் தலைவர், மணிகண்டன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாழ்த்தப்பட்டோர் பிரிவு மண்டல தலைவர், ஆனந்தராஜ் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி SC/ST பிரிவு மாவட்ட துணைத் தலைவர், ராஜா என்கிற வசூல் ராஜா காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக இளைஞர் நலன் அபிவிருத்தி பிரிவு செயலாளர், குமார் என்கிற குணசீலன் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர், மணிகண்டன் திருச்சி பாஜக உறுப்பினர், லிவிங்கோ அடைக்கல்ராஜ் பெரம்பலூர் மாவட்ட பாஜக முன்னாள் செயலாளர், சிதம்பரம் என்கிற குட்டி தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவர், ராஜா என்கிற சூரக்கோட்டை ராஜா பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய பிரிவுடைய மாநில செயலாளர். இயக்கத்தில் குறித்த தகவல் காவல்துறை வெளியுறவுத்துறை, சத்யா என்கிற சத்யராஜ் பாஜக உறுப்பினர், காசிராஜன் என்கிற காசி மதுரை நகர பாஜக இளைஞர் பிரிவு செயலாளர். அதாவது 14 பேர் அவங்க NDPS ஆக்டில் கைதான. யாருக்கு கேட்கணும்னா கேட்கணும். எய்ம்ஸினுடைய பணி அவசரமாக அவசியமாக தேர்தலுக்காக வேண்டிய சும்மா கண்களுக்கு வேற நிதியெல்லாம் ஒதுக்கிறத ஒன்றும் பண்ணலாம், வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேர்தலுக்கு தேர்தல் எய்ம்ஸ் வரும், தேர்தல் முடிஞ்சாலும் தெரியும், தேர்தலுக்கு தேர்தல் எய்ம்ஸ் வரும், தேர்தல் முடிஞ்சாலும் எய்ம்ஸ் போயிடும். அது ஒரு பழிவாங்கும் படத்தினுடைய உச்சகட்டம்னு சொல்ல நம்மளால் முடியும். ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இன்றைக்கு அங்கே அவருக்கு ஜாமீன் மறுக்கப்படுகின்ற காரணத்தால் அதை பற்றி வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக அவர் மீது குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே அவர் பிணையில் வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தோம். இல்லை, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. எம்எல்ஏ வந்து நீடிக்கலாம், எம்எல்ஏ நீடிப்பது அமைச்சர் பதவியிலே அவர் நீடிக்கலாம். அவர் தான் ராஜினாமா செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை ராஜினாமா செய்ய சொல்லவில்லை. அவர் தொடர்ந்து அமைச்சராக இருப்பார் என்று சொன்னார். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அவர் வந்து ராஜினாமா பண்ணார். அவராக அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. அவர் எம்எல்ஏவாக நீடிக்கிறதுக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டால் தான் ஒருவர் எம்எல்ஏவாக இருக்க முடியாத தவிர குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதால் ஒருவர் வந்து எம்எல்ஏவாக நீடிக்க முடியாது என்கின்ற பழக்கம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவாக நீடிக்கலாம். அதாவது என்ன, அதாவது அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற மனுவும் அங்கே பெண்டிங்கில் இருக்குது. அதனுடைய இறுதி முடிவு எடுத்த பிறகுதான் அங்கே வந்து அது காலியானதா இல்லை அவர் தொடர்ந்து அமைச்சராக இருப்பதா எம்எல்ஏவாக இருப்பதாங்கிறதெல்லாம் அந்த தண்டனை நிறுத்தி வைப்பு என்று எப்படி ராகுல் காந்தி அவருடைய வழக்கில் தண்டனை நிறுத்தி வைப்பு வந்தவுடன் அவர் மீண்டும் எம்பியாக அறிவிக்கப்பட்டாரோ அதுபோல் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பதற்காக காத்திருக்கிறோம். அது அவருடைய விருப்பம். அதை நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீதிபதியாக இருந்து செயலாற்ற வேண்டிய ஒருவர் நான் போய் சேர்றேன்னு சொன்னால் அதை நம்ம என்ன திறக்க முடியும்? போதைப்பொருளுக்கு எதிரான ஒரு இயக்கம், அதாவது மக்கள் இயக்கமாக அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு.
அண்ணாமலை அவர் கட்சியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை அவர் கட்சியில் இருக்கவங்களை வந்து தடுக்கட்டும், குஜராத்தில் தடுக்கட்டும், அவங்க ஆளுகின்ற மாநிலங்களில் வந்து போதைப்பொருளை முதல்ல தடுக்கட்டும், டெல்லியில் வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் டெல்லி போலீஸ் இருக்குது, அதை தடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் இயக்கமாக மாற்றுறதா இல்லையாங்கிறது பார்க்கலாம். இந்தியா பூரா அதை மாற்றுறதுக்கான முயற்சியை செய்யட்டும். இந்தியாவில் அவங்க தான் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. போதைப்பொருள் கடத்துவது திமுகவுக்கு தெரியாததல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாமே தவிர திமுகவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் எங்களுடைய நோக்கமே அதை தடுக்க வேண்டும், அந்த நடமாட்டம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர அதை அனுமதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலைவருடைய நோக்கமே கிடையாது. எனவே அது அண்ணாமலைக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சு அவர் சொல்லாமல் தகவல் சொல்லாமல் இருப்பது தவறு. அவர் ஒரு முன்னாள் IPS ஆஃபீஸர், தகவல் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஜாபர் சாதிக்கு வந்து ஏற்கனவே வழக்கு அவருக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுவும் போதைப்பொருள் சம்பந்தமான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை கோடிட்டு காட்டுறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் வந்து அவருக்கு அதுக்கு பிறகு ஒரு பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கட்சியில் சேர்ற போது அவருடைய யாருக்கு என்ன குற்ற பின்னணியெல்லாம் பார்த்து சேர்க்கறது கிடையாது, நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனால் அவர் வந்து ஜெயிலில் இருந்தாரோ ஒரு கேஸ் போட்டாலோ உடனடியாக அவர்களையெல்லாம் நாங்கள் நீக்கி விடுவோம். குற்ற பின்னணி உடையவர்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடையாது. ஆமாம், அதாங்க இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் அந்த விஜயபாஸ்கர் இல்லம் தேடி குட்கான்னு சொல்லி நேற்று பேசியிருக்கிறாரு. அவர் மீது வழக்கு இருக்கிறத மறந்துட்டு பேசியிருக்காரு. அவர் இல்லம் தேடி எல்லாரும் போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இது 10 வருஷத்துக்கு முன்னால் பயிரிடப்பட்ட டேட்டாவில் நாங்கள் வாங்கிக்கல. இன்றைய டேட்டா, இன்றைய நிலையில் கஞ்சா பயிரிடாத மாநிலம் தமிழ்நாடு. அது வந்து சட்டமன்றம் வர்றபோது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை பற்றி முடிவு செய்வாங்க. அது பற்றி பார்த்துக்கலாம். வேறு எதுவும் கிடையாதுல்ல. ஓகே.